எப்போ இருந்து நம்மளோட பாரம்பரியமான ஆரோக்கியமான வெற்றிலை பாக்க மருந்து இந்த ஐஸ்கிரீம் பீடா இதுக்கெல்லாம் நம்ம அடிமையானோம். ஒவ்வொரு சுப நிகழ்ச்சிகள்லையும் வெற்றிலை பாக்க நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நடைமுறைக்கு வேணா வச்சிருக்கோமே தவிர எவ்வளோ பேர் அதை உட்கொள்றோம் அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு வெற்றிலை பாக்கு சாப்பிட்றதுனாவே கிரிஞ்சா இருக்கு, ஏளனமா நினைக்கிறாங்க இல்லையா? நம்மளோட மரபை மதிக்கலைன்னா ஆரோக்கியத்தை இழந்துட்டு நம்ம சந்ததியையும் இழந்துட்டு தான் நம்ம இருக்கணும். நாளைக்கு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். வெற்றிலை அப்படின்னா வெற்று இலை. அதுல வெற்று அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தை குறிக்கிறது. ஆன்மீகத்திலையும் இந்த வெற்றிலைக்கு ரொம்பவே அதிகமான மகத்துவங்கள் இருக்கு. வெற்றிலை நம்ம உடல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும், வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற 3 தோஷத்தையும் சமநிலையில வச்சிருக்கும். இது சமமா இருந்தா நம்ம உடல்ல நோயே இருக்காது. இப்போலாம் IVF அப்படிங்கிற கருத்தரித்தல் மையங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா? இந்த வெற்றிலை பாக்கு உபயோகப்படுத்துறதுனால கருத்தரித்தல் பிரச்சனையே இந்த அளவுக்கு இருக்காதுங்க. இனிமேலாவது இன்றிலிருந்து ஒவ்வொரு விருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது வெற்றிலை பாக்கு உட்கொள்றத கட்டாயமா நம்ம ஒரு பழக்கமா வச்சுக்கணும். யார் ஏளனமா நினைச்சா என்ன, நம்மளோட ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். ஒவ்வொரு விருந்துக்கு அப்புறமும் நமக்கு இருக்கக்கூடிய தீராத தாக உணர்வு இந்த வெற்றிலை பாக்கு எடுத்துக்கிறதுனால சரியாகும். கண்டிப்பா இது உங்களோட உடலை ஆரோக்கியமான நல்ல விதமான மாற்றங்களை உருவாக்கும். எனக்கு தெரிஞ்ச வெற்றிலை பாக்கு பத்தின உண்மைகளை நான் இங்க சொல்லியிருக்கேன். நீங்க இதை பத்தியும் இன்னும் நம்மளோட மரபு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தியும் இன்னும் நிறைய தேடுங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சந்ததிக்கு சொல்லிக் கொடுங்க. நம்மளோட மரபை காப்பாற்றுவோம்.